வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. மீண்டும் ரோந்து வாகனம் அப்படின்ற சீரியஸ்ல நம்ம இன்னைக்கு டே 15ல இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தா, நம்ம இந்தியாவை பத்தி ஒரு பேசிக் டீடைல்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம ஒரு காவலர் அதிகாரியாக போறோம் போது அந்த இந்திய சின்னத்தை அந்த அசோக் பில்லர் அந்த சார்மத் எம்பளம் இருக்குல்ல, அதை நம்ம தொப்பில வச்சு சுமக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்தியாவை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்ல. அப்போ இந்தியாவை பத்தி நமக்கு தெரிய வேண்டிய பேசிக் டீடைல்ஸ் தான் இன்னைக்கான வகுப்புல பார்க்க போறோம். ஓகேங்களா? போயிடலாமா? இந்தியாவை பற்றிய அடிப்படை தகவல்கள். சரி, ஓகே, வாங்க. நமக்கு தெரியும் தலைநகரம், இந்தியாவோட தலைநகரம் எது? டெல்லி. புதுடெல்லி தான் இந்தியாவோட தலைநகரமா இருந்திருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லை நாடுகள் அப்படின்னு பார்த்தா மொத்தம் 7 நாடுகள் இருக்கு. எல்லை நாடுகள் இதுல அதிகமாக நிலப்பரப்பு பரவக்கூடியதுன்னு பார்ப்போம்ல. அதிகமாக இந்தியா யார் கூட ஷேர் பண்ணுவா நிலப்பரப்பை அப்படின்னு பார்த்தா பங்களாதேஷ் கூட. பங்களாதேஷ் குறைவா யார் கூட ஷேர் பண்ணுவாங்க பார்த்தா ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் கூட 106 கிலோமீட்டர் தான் இருக்கும். கடற்கரை பரப்புன்னு பார்த்தோம்னா 7517 கிலோமீட்டர் தான் கடற்கரையோட பரப்பு. இது மொத்த கடற்கரை பரப்பு சொல்றாங்க. ஆனா கோஸ்டல் லைன்ஸ் நம்ம இந்தியாவோட லேண்ட் மட்டுமே ஒட்டி வர்றது அப்படின்னு பார்க்கும்போது 6100 படிப்போம்ல, அதையும் பார்த்து வைக்கணும். ஓகேவா? அடுத்தது மாநிலங்கள். எத்தனை மாநிலங்கள் இருக்குன்னா 28 மாநிலங்கள் இருக்கு. மத்திய ஆட்சி பகுதிகள். மத்திய ஆட்சி பகுதிலாம் எதுவும் இல்லப்பா, யூனியன் டெரிட்டரி தான் அப்படி சொல்றாங்க. யூனியன் டெரிட்டரி எத்தனை டெரிட்டரி இருக்கு? 8 யூனியன் டெரிட்டரி இருக்கு. ஓகேங்களா? அடுத்து மக்களவை, லோக்சபா இடங்கள் அப்படின்னு கேக்குறாங்க. மக்களவையில எவ்வளவு இடம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. மக்களவையில எத்தனை இடம் இருக்கு? 245 இடம். அதுல 243+2 அப்படின்னு பிரிப்பாங்க. ஓகேவா? அடுத்தது மாநிலங்களவையில எத்தனை இடம் இருக்கு? மாநிலங்களவை, ராஜ்யசபா அதுல எத்தனை இருக்குன்னா 245 இடங்கள். 233+12 அப்படின்னு பிரிப்பாங்க. அந்த 12 பேர் குடியரசுத் தலைவர் நியமிப்பார்ல. இந்த அறிவியல், அப்புறம் இந்த சோசியல் சயின்சஸ்ல, அதுக்கப்புறம் இந்த பெரிய 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 அறிஞர்கள்லாம் இருப்பாங்கல்ல, இசை, நடனம், கலை, அவங்கள இருந்து ராஜ்யசபா மெம்பர்ஸை சூஸ் பண்ணுவாங்க. அந்த 12 பேர் குடியரசுத் தலைவர் நியமிப்பாரு. ஓகே. இந்திய சுதந்திர நேரம் இந்தியாவுக்கு எந்த நேரம் அந்த ஐஎஸ்டி டைம்னு சொல்லுவாங்க. அது எப்பன்னு பார்த்தோன்னா 5:30 GMT அப்படின்வாங்க. கிரீன் விச் மீன்ஸ் டைம் அப்படின்வாங்க. கிரீன் விச் மீன்ஸ் டைம். ஓகேவா? நெக்ஸ்ட் நீளமான நதி தெரியும். நீளமான நதி எது? கங்கை. என்ன கிலோமீட்டர் இது? 25 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் மிகப்பெரிய பாலைவனம் எதுன்னு பார்த்தோம்னா தார் பாலைவனம். எங்க இருக்குது? ராஜஸ்தான்ல இருக்கு. மிகப்பெரிய பாலைவனம்னா தார் பாலைவனம் ராஜஸ்தான்ல இருக்குது. அடுத்தது மிகப்பெரிய சதுப்பு நிலம். மிகப்பெரிய சதுப்பு நிலம்னா எதுன்னு பார்த்தோம்னா சுந்தரவன டெல்டான்னு சொல்லுவாங்க. சுந்தரவன மேற்கு வங்காளம். சுந்தர்பன்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால் இருக்குல்ல, அதுதான் என்னன்னு பார்த்தா இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய சதுப்பு நிலம் அப்படின்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா மிகப்பெரிய ஏரி. ஏரி எதுன்னு பார்த்தா ஊலர் ஏரி. எங்க இருக்கு? ஊலர் ஏரி எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா காஷ்மீர். ஊலர் ஏரி எங்க இருக்குன்னா காஷ்மீர் ஞாபகம் வரணும் நமக்கு. அடுத்தது பார்த்தோம்னா மிக உயரமான நீர்வீழ்ச்சின்னு பார்த்தோம்னா ஜோக் அப்படின்னு ஈஸியா ஞாபகம் வச்சிடலாம். இதெல்லாம் கஷ்டமே பட தேவையில்ல. மிக உயரமான ஜோக் பண்ணாதப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம்ல. அப்போ மிக உயரமான நீர்வீழ்ச்சினா ஜோக் நீர்வீழ்ச்சி. அடுத்தது மிக உயரமான அணை பக்ரானங்கள். எந்த நதின்னு பார்த்தா சட்லஜ் நதியில கட்டியிருப்பாங்க. பக்ரானங்கள் அப்படின்ற அணை தான் மிக உயரமான அணை அப்படின்னு ஞாபகம் வரணும். ஓகேவா? மிக நீளமான அணை அப்படின்னு கேட்டாங்கன்னா இராக்குட் மகாநதியில வரும். மிக நீளமானதுதான் இராக்குட், மிக உயரமானனா பக்ரானங்கள் அப்படின்னு. ஓகேனா வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் மிக நீண்ட தேசிய நெடுஞ்சாலை எதுன்னு பார்த்தா NH7 தான். வாரணாசியிலிருந்து கன்னியாகுமரி போறது. எத்தனை கிலோமீட்டர் பாருங்களா? 2369 கிலோமீட்டர் தான் மிகப்பெரிய நெடுஞ்சாலை, தேசிய நெடுஞ்சாலை அப்படின்றாங்க. மிக நீண்ட சாலை எதுன்னா கிராண்ட் ட்ரங்க் சாலை, கொல்கத்தா. கிராண்ட் ட்ரங்க் சாலை யார் கட்டியிருப்பா? நமக்கு தெரியும். யாரு? ஷெர்ஷா.
அதுல என்ன பண்ணிருப்பாரு, சராய் அப்படின்ற ஒரு ஹாஸ்டல்லாம் கட்டியிருப்பாரா, போயிட்டு வர அந்த வாகன ஓட்டிகள் தங்கறதுக்கான இடத்தெல்லாம் கட்டிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு, ரோடு ஓரமா வந்து நிறைய ஹாஸ்டல்ஸ் விடுதிகள்லாம் கட்டியிருப்பாரு இந்த ஷெர்ஷா சூரின்றவரு. ஷெர்ஷா சூரி முகல் எம்பரரா இல்ல, நடுவுல வர ஒரு அரசர் அவரு. நெக்ஸ்ட் மிக நீண்ட ரயில் அப்படின்னு பார்க்கும்போது விவேக் எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு திப்ருகர், திப்ருகர் டு அசாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஸ் தான். அந்த மாதிரி ட்ரெயின் தான் மிக நீண்ட ரயில் அப்படின்றாங்க. அடுத்தது வந்து மிக உயரமான சிலை பார்த்தோம்னா வல்லபாய் பட்டேல் சிலை, குஜராத் 1182 மீட்டர். வல்லபாய் பட்டேல் சிலை என்னது 182 மீட்டர் இருக்கு. நெக்ஸ்ட் மிக உயரமான கோபுரம் குத்துப் மினார், டெல்லி, நமக்கு தெரியும் 88.4 மீட்டர். குத்துப் மினார், குத்துப் மினார் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். மிக உயரமான அந்த கோபுரம்னு கேட்டா குத்துப் மினார் ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட் மிகப்பெரிய நூலகமும் நமக்கு தெரியும், தேசிய நூலகம் கொல்கத்தா. ஓகேவா. அடுத்து வந்து மிக உயர்ந்த விருது, அதுவும் தெரியும், நம்ம இந்தியாவை என்னன்னு சொல்றோம், பாரத் அப்படின்னு சொல்றோம்ல. அப்போ பாரத ரத்னா தான் நம்ம இந்தியாவுடைய மிகப்பெரிய உயரிய விருது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது வந்து மிக உயர்ந்த வீர விருது எதுன்னு பார்த்தோன்னா பரம்வீர் சக்ரா. பரம்வீர் சக்ரா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ராணுவ அதிகாரிகள்லாம் அவங்க வந்து ஒரு ரிட்டையர் ஆகும் போதும் அவங்க பெரிய பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் இந்த பரம்வீர் சக்ரா அப்படின்றது வந்து கொடுப்பாங்க. அவ்வளோ ஒரு பெருமையான விஷயம் அது, அந்த மாதிரி வாங்குறதெல்லாம். நெக்ஸ்ட் பத்மா அவார்ட்ஸ் பாருங்களேன். பத்ம விருது நிறுவப்பட்ட ஆண்டு 1954. ஓகேங்களா. பத்ம விருது நிறுவப்பட்ட ஆண்டு 1954. பத்மனா நமக்கு 5 ஞாபகம் வரணும். 5 கூட ஒரு 1 மைனஸ் பண்ணா 1954 அப்படின்னு ஞாபகம் வந்துடணும். அப்ப பத்ம விருதுகள் ஆரம்பிச்ச ஆண்டுனா 1941, 54. சுமார் 71 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்றது சொல்றாங்க. இப்பத்துல இருந்து கணக்கிட போது 71 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றாங்க. அடுத்த கேள்வி அடுத்து பார்த்தோம்னா அவ்வளவுதான்ப்பா, அந்த பத்ம விருதுகளோட முடிகிறோம். ஓகேங்களா. ஓகே, இன்னைக்கான டாபிக் அவ்வளவுதான். நம்ம மீண்டும் இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.